सर इसी ने साजिश किया है। ये मेरा बेटा है इंस्पेक्टर। हाँ जी सर, आपके हुकुम पर पीए के नंबर ट्रेस किया तो बार बार इसके नंबर से फोन आता था, इसलिए इसको ढूंढने किया तो ये भी वहाँ पर साथ में था, इसलिए लेके गया दोनों को। இதெல்லாம் உன் வேலை தானா? ஷாம பத்தி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணது, குழந்தைய கடத்தினது, துளசியை வச்சு மாயா மேல கம்ப்ளைண்ட் பண்ணது, இதெல்லாம் நீதான் பண்ணியா? இதுக்கெல்லாம் இவன் உடந்தியா? ஏய் சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா. அப்பா அப்பா நான் இது பண்ணலப்பா. அப்பா வலிக்குதுப்பா. கொல்லாம விட மாட்டேன். ஏய் சார் துரோகி, எங்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு எனக்கே சதி பண்றியா? இல்ல சார், இதுவரைக்கும் நீ என்னென்ன பண்ண? இல்ல சார், நான் என்ன பண்ண போற? எல்லாத்தையும் சொல்லுடா. என்ன நம்புங்க சார். என்ன பாத்துட்டு நிக்கிற? அடிடா. இவ உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் அடிச்சு கொல்லுடா. அப்பா அவர் எதுக்கு பாடிக்கிறீங்க? முதல்ல உன்னை கொல்லணும்டா. அப்பா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? எல்லா பிரச்சனை உன்னால வந்துடுது. गुस्सा छोड़िए साहब, கொல்லணும்டா. मारिए मत साहब, गुस्सा छोड़िए साहब, हम है ना, हम देख लेंगे, गुस्सा छोड़िए साहब। इंस्पेक्टर, इन दोनों को बाहर नहीं छोड़ना, इन्हें अंदर ही होना चाहिए, हो सके तो मार दो इनको। சார் சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார், சார் என்ன மன்னிச்சிருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சொல்லு சொல்லுடா. சார் இதோட மாஸ்டர் பிளான் குருதான் சார். சொத்துக்கு ஆசைப்பட்டு அவர்தான் சார் இதெல்லாம் பண்ண சொன்னாரு. ஆமா சார், மாயா மேடத்தை இங்க இருந்து விரட்டணுங்கிறதா சார் அவருடைய பிளான். அதுக்காக என்ன மொத்தமா அழிக்க முடிவு பண்ணிட்டியாடா? பெத்த அப்பனுக்கே துரோகம் பண்ணிட்டியா? நீ எல்லாம் மனுஷனாடா? இல்லப்பா, இவன் போய் சொல்றாப்பா, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. ஏய் என்னடா தெரியாதுப்பா சொல்றப்பா. ஓடுறப்பா. அப்பா அப்பா அடிக்காதப்பா, நான் எதுவும் பண்ணலப்பா. எதுவும் தெரியாதுப்பா. அப்பா அப்பா நீ எல்லாம் பிறந்திருக்கவே கூடாது. எதிரி எங்கேயோ இருக்கிறத தேடிக்கிட்டு இருந்தா கடைசியில என் மகன் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டீடா. நான் என்னடா உனக்கு குறை வச்சேன்? நல்லா படிக்க வச்சு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து நல்லா தானே பாத்துக்கிட்டேன். எங்க பாத்துக்கிட்ட? இவளோட சேர்ந்துக்கிட்டு எனக்கும் எங்க அம்மாக்கும் நீயும் தானே துரோகம் பண்ண. ஏய் இவளை பத்தி மட்டும் பேசுறீங்க. எதுக்கு இப்படி ஆவேசப்படுறீங்க? பேசாம இருங்க. இல்ல மாயா, இதுக்கு மேல இவன் இங்க வச்சிருந்தா நமக்கு தான் ஆபத்து. சத்யா சார், இவனை ரூம்ல போட்டு லாக் பண்ணு. நாளைக்கு இவன் சிங்கப்பூர் கிளம்பணும். அங்க என் தம்பி இருக்கான்ல, அங்கே நிரந்தரமா இருக்கட்டும். இனி இங்க அவன் வரவே கூடாது. அதுக்கு ஏற்பாடு பண்ணு. முடிக்க கூடாது. மூஞ்சில முடிக்காதயா? எனக்கு உன்னை பார்க்க அருவருப்பா இருக்கியா? யோ விடியா, மரியாதையா எனக்கு சேர வேண்டிய சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுத்துரு. இந்த சமயக்காரி இருக்கவே கூடாது. அடிச்சு துரத்து. இந்த பார், என்ன சிங்கப்பூர்ல எங்க அம்சாலும் உன்னை தேடி வந்து டார்ச்சர் பண்ணுவையா? உன்னை விட மாட்டேயா? छोड़ा मुझे, छोड़ा मुझे। बोलिए सर, इसका क्या करना है? इसे मेरे कस्टडी में रहने दो। क्या करना है मैं बाद में बताता हूं। सर जरूरत पड़े तो मुझे बुलाइए। சொல்லுடா, எனக்கு எதிர என்னெல்லாம் பண்ணீங்க? சார் நான் எல்லாத்தையும் டீடைலா சொல்லிடுறேன் சார், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். நீ முதல்ல சொல்லு, உன்னை என்ன பண்றதுன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கிறோம். சொல்லு. டேய், நானே கிரிமினலா யோசிக்கிறவன், என்னை விட கிரிமினலா யோசிச்சு இவ்வளவு வேலை பண்ணிட்டீங்கல்ல? அந்த வீடியோல எங்கடா இருக்க? தமிழ் பேசுனது, துளசியை கவர் பண்ணதுன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கொடுக்கணும். எல்லாம் எங்க வச்சிருக்க? எல்லாம் என் லேப்டாப்ல இருக்கு சார். சத்யா சார், இவங்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கோ. ஓகே சார். நமக்கு யூஸ் ஆயிருந்தா பத்திரமா வை, இல்லைன்னா எல்லாத்தையும் டிலீட் பண்ண. சரிடா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். தமிழ் எங்க இருக்கா? சத்தியமா அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். முதல்ல அவனை கடத்துறதா தான் பிளான் வச்சிருந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி யாரோ அவனை தூக்கிட்டாங்க. என்ன கதை விடுறியா? இல்ல சார், நான் சொல்றது உண்மை. தமிழ வேற யாரோ கடத்திருக்காங்க. இன்னொரு குரூப்பா? சரி,
அதை நான் பாத்துக்கிறேன். நீ துளசிக்கு ஃபோன் போட்டு மாயா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லு. ஓகே சரிங்க சார், சொல்லிடுறேன். बोलिए क्या बात है? कौन? हाँ साहब, ठीक है दिल्ली को मैं तैयार हूँ. साहब को बता दो मैं आ रहा हूँ. ठीक है. हाँ மாயா, தலைவர் என்ன அவசரமா டெல்லிக்கு வர சொல்றாரா? நான் இப்பவே கிளம்புறேன். சரிங்க, இவன் என்ன பண்றது? முதல்ல இவனை துளசிட்டு பேசி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க. நான் வர வரைக்கும் இவனை கெஸ்ட் ஹவுஸ்ல அடைச்சு வைங்க. நான் வந்து பேசிக்கிறேன். ஓகே? சத்யா, நீ இவனை பாத்துக்கோ. ஓகே மாயா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏய், துளசிக்கு ஃபோன் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. அக்கா, ஃபோன். ஹலோ. என்ன துளசி, போன் பண்ணா உடனே எடுக்க மாட்ட? பயம் போயிடுச்சா உனக்கு? அதை அட்டென்ட் பண்ணிட்டேன்ல. என்ன விஷயம்னு சொல்லுங்க. மும்பை ரொம்ப ஹாட்டா இருக்கு. எங்க பொசிஷனே சரியில்லை. பிளான் ஒர்க் அவுட் ஆகல. மாயா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க. கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணுமா? எஸ், சொன்னதை செய். என்ன விளையாடுறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவீங்க, வாபஸ் வாங்க சொல்லுவீங்க. நான் உங்க வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன திமிரா? நிதிஷோட குழந்தைய, உன் தங்கச்சிய நான் நினைச்சிருந்தா கடத்தினப்பவே கொன்னு இருப்பேன். அதெல்லாம் மறந்துட்டியா? மறக்கலங்க. ஆனா இனிமேலும் நான் உங்களுக்கு பயப்படுறதா இல்ல. உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால ஆட முடியாது. வேணாம் துளசி, விளைவு விபரீதமா இருக்கும். உன் புருஷன் என் கஸ்டடியில் தான் இருக்கான். அத மறந்துடாத. என்ன மிரட்டுறீங்களா? அவர் உங்க கஸ்டடியில இருக்காருங்கிறதுக்கு என்ன கேரண்டி? நீங்க சொன்னதை செய்யணும்னா முதல்ல என் புருஷனை காட்டுங்க. அது உடனே நடக்காது. ஏன் நடக்காது? நடக்கணுங்க. மாயா மேடத்து மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும்னா என் புருஷனை நீங்க காட்டணும். அவரை நான் பார்க்கணும். என்ன பேசாம இருக்கீங்க? பயம் வந்துருச்சா? நான் சத்யா கிட்ட பேசிட்டேங்க. மாயா மேல நானா கம்ப்ளைண்ட் பண்ணல, வேற ஒரு குரூப் தான் கம்பல் பண்ணி தர சொன்னாங்கன்னு எல்லா விஷயத்தையும் கிளியரா சொல்லிட்டேன். மினிஸ்டருக்கு பயந்து தானே கேஸை வாபஸ் வாங்க சொல்றீங்க? நான் வாங்க மாட்டேங்க. இனிமே பிரச்சனை எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். உங்களை அழிக்க மினிஸ்டரே போதும். என்ன மிரட்டுறியா? மிரட்டலங்க. என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, மினிஸ்டர், மாயா, சத்யா, நீங்கன்னு உங்க எல்லாரையும் உண்டையில பண்ணிடுவேன். இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்காதீங்க. எல்லா நேரத்திலயும் ஒரு பொண்ணு பொறுமையா இருக்க மாட்டா. அவளை சீண்டி விட்டீங்க, எல்லாரையும் தூக்கி போட்டு துவம்சம் பண்ணிடுவா. இதுக்கு மேலே மிரட்டி என்ன பண்ணிய வைக்கலாம் நினைக்காதீங்க. எனக்கு என் புருஷனை பார்க்கணுங்க. அவர் முகத்தை பார்க்காம நீங்க சொல்ற எதையும் நான் நம்புறதா இல்ல. உங்களால ஆனதை பாத்துக்கோங்க. சார், நான் என்ன சார் பண்ணட்டும்? தமிழை காட்டினாதான் கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்றா. தமிழ் எங்க இருக்காருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். இனிமே அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ கெஸ்ட் ஹவுஸுக்கு போ. பிரமோத் சார், சார் நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே சார். குருவுக்காக தான் நான் எல்லாத்தையும் செஞ்சேன் சார். என்னை விட்டுடுங்க சார், ப்ளீஸ் சார். பிரமோத், இவனை கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு லாக் பண்ணு. எஸ் சார். நான் சொல்ற வரைக்கும் சாப்பிட குடிக்க எதுவும் தரக்கூடாது. எஸ் சார். போ. சார் 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 பேசாம போ, உதவாங்காத. சார் ப்ளீஸ் சார். வாங்க சார் 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 என்னை விட சொல்லுங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சத்யா, இப்ப என்ன பண்றது? நாம தமிழை காட்டிதான் ஆகணுமா? வேற வழி இல்லை மேடம். தமிழை ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடலாம் மேடம். அப்பதான் துளசி கேஸ் வாபஸ் வாங்குவான். இல்ல சத்யா, அதுலயும் ப்ராப்ளம் இருக்கு. தமிழ் யாரோட கஸ்டடியில இருக்கான், யார் மூலமா இந்த வீடியோ வந்துச்சுன்னு அவ சந்தேகப்படுவாள்ல. அதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம் மேடம். இவ்வளவு நாள் தமிழ் போலீஸ் கஸ்டடியில இருந்தான்.
குரு மூலமா விஷயம் தெரிஞ்சு நாங்க அவனை மீட்டுட்டு வந்தோம். இப்போ அவன் நம்ம கஸ்டடியில பத்திரமா இருக்கான்னு தமிழ் விட்டு பேச வச்சிடலாம். இட்ஸ் a குட் ஐடியா. ஆனா தமிழ் பேசுவானா? ஈஸியா பேச வச்சிடலாம் மேடம். குரு எடுத்த வீடியோவை அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உன் பொண்டாட்டி எங்க கஸ்டடி தான் இருக்கா, அவளையும் ஹவாலை கிரிமினலா மாத்தியாச்சு. நாங்க சொல்றது நீ கேட்கலன்னா அவளுக்கு ஆபத்துன்னு சொன்னா அவன் பேசத்தானே ஆகணும். அப்படி பண்ணா கண்டிப்பா பேசுவான். ஆனா சத்யா, தமிழ் நம்ம கஸ்டடியில தான் இருக்கான்னு உன்னையும் என்னையும் தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா மினிஸ்டருக்கு தெரியக்கூடாது. இல்ல மேடம், அதெல்லாம் நான் சீக்கிரட்டா பாத்துக்கிறேன். முதல்ல தமிழ்கிட்ட பேசி அவனை வீடியோ எடுத்து அதை துளசிக்கு அனுப்பிட்டு வந்துடுறேன். முதல்ல அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லணும். ஓகே சத்யா, நீங்க அதை கவனிங்க. நான் சாரை அனுப்பிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே மேடம். எஸ் சார், உங்களை பார்க்க மோகன் ஒருத்தர் வந்திருக்காரு. மோகனா? சரி, உள்ள அனுப்பி வைங்க. சார் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. அப்படியே 2 ஜூஸ் சொல்லிருங்க. ஓகே சார். தேங்க்யூ. பிரபாகர், வாங்க மோகன். சாரி பிரபாகர், வேலை நேரத்தில் தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலை எப்பவும் தான் இருக்கும். நீங்கள் வந்ததே பெரிய விஷயம். வாங்க உட்காருங்க, உட்காருங்க. பிரபா, பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்க? உன்னை விட இப்போ பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இப்போ தான் பிக்கப் பண்ணிட்டு இருக்கேன். மாமா உங்களை நம்பி முழுசா ஒப்படைச்சிட்டார்ல, அதனால பிரச்சனை இல்லையே. மோகன், தமிழ் இல்லைனாலும் பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அதை அரேஞ்ச் பண்ணிட்டு தான் அவர் போயிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் பேச வந்தது அதை பற்றி இல்லைன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் ஃப்ரீயாக பேசுங்க, என்கிட்ட ஏன் கூச்சப்படுறீங்க? இல்ல பிரபா, அது வந்து கொடுங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ. சாப்பிடுங்க மோகன். சொல்லுங்க மோகன், என்கிட்ட என்ன பேசணும்? ஃபினான்ஷியல் ஏதாவது ஹெல்ப் வேணுமா, இல்லை வேற எங்கேயாவது வேலைக்கு ரெஃபர் பண்ணணுமா? இல்ல பிரபா, பணமோ வேலையோ இப்ப பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் ட்ரை பண்ணா ஜாப் கிடைச்சிடும். நான் இப்ப பேச வந்தது கல்யாணிய பத்தி. அம்மாவோட பேச்சு கேட்டு நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் பிரபா. கல்யாணி கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். அவ என் மேல ரொம்ப வெறுப்புல இருக்கா. அதை எப்படி சரி பண்றதுன்னு தான் புரியல. அதான் இப்ப பிரச்சனையே. நான் முன்ன மாதிரி இல்ல பிரபா. பண்ணதெல்லாம் தப்புன்னு உணர்ந்துட்டேன். அம்மாவும் திருந்திட்டாங்க. எனக்கும் அம்மாவுக்கும் கல்யாணி வீட்டுக்கு வந்தாலே போதும்னு இருக்கு. அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கணும். அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். கல்யாணி நான் சொன்னா கேட்பாங்களா? இல்ல பிரபா, ஆனா தீபா சொன்ன கேப்பா. நீங்களும் தீபாவும் இப்ப ராசி ஆயிட்டீங்கல்ல, அதே மாதிரி எங்களையும் சேர்த்து வச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்க தீபா கிட்ட சொல்லி கல்யாணி கிட்ட பேச சொல்றீங்களா? மோகன், நானும் இப்போ உங்க நிலைமையில தான் இருக்கேன். தீபா கிட்ட சகஜமா பேசுறேன். அத்தையும் சரி அவளும் சரி என்கிட்ட பிரியமா நடந்துக்கிறாங்க. ஆனா அதுக்காக நாங்க ஒன்னாயிட்டோம் நினைக்காத. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறாங்க. என்ன இன்னும் தீபா ஹஸ்பண்டா ஏத்துக்கவே இல்லை. நீங்களும் சரி நானும் சரி ஒய்ஃப் விஷயத்துல நிறையவே தப்பு பண்ணியிருக்கோம். நம்மளால அவங்க நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. தப்ப உணர்ந்து அவங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறது நல்ல விஷயம்தான். ஆனா அவங்கள கம்பல் பண்ண முடியாதுல்ல. அவங்களா மனசு மாதிரி நம்மளோட சேர்ந்து வாழணும் முடிவு பண்ணதான் உண்டு. சாரி மோகன், நீங்க என்ன நம்பி வந்திருக்கிறீங்க. நான் இப்படி பேசுறது தப்பு தான். ஆனா நான் உண்மையை சொல்லிதானே ஆகணும்.
தீபாவோ கல்யாணியோ நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட மாட்டாங்க, மறக்கவும் முடியாது. அதுக்காக நிரந்தரமா பிரிஞ்சே இருக்கலாம்னா அதுவும் கூடாது. நடந்ததெல்லாம் மறந்துட்டு அவங்க நம்மளை மன்னிச்சு ஏத்துக்கணும்னா அது கொஞ்சம் டைம் தேவையா இருக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. அவசரப்பட்டு நம்ம திரும்ப போய் பிரச்சனை பண்ணிக்க வேணாம். புரியுது பிரபா. ஆனா கல்யாணியை இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்ததே எனக்கு என்னவோ போல இருக்கு. அவளை சீக்கிரம் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாதான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். கண்டிப்பா அது நடக்கும் மோகன். ஆனா அதுக்கான டைம் வரணும். சப்போஸ் எனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் தீபா கிட்ட கண்டிப்பா பேசுறேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நிச்சயமா சமாதானம் ஆவாங்க. நீ தைரியமா இருக்க மோகன். நிச்சயமா நமக்கு நல்லது நடக்கும். சரி பிரபா. சரி மோகன், உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது தீபா கிட்ட பேசுங்க. தீபா சொன்னா கல்யாணி கண்டிப்பா கேப்பா. கண்டிப்பா பேசுறேன் மோகன். என்னால ஒரு நல்லது நடக்குதுன்னா உங்களுக்காக அதை செய்ய மாட்டேனா? நிச்சயமா பேசுறேன். சரி பிரபா, நீங்க பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வரேன் பிரபா. सत्या सर ने एक काम से भेजा है. अंदर आओ. उड़ाओ उड़ाओ. யாரா நீங்க? எதுக்கு நான் அடைச்சு வச்சிருக்கீங்க? பேஸ்னே கொன்னுடுவேன். கொல்லு. இப்படி நான் அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றதுக்கு என்ன கொல்றதே மேல். டேய், உங்களுக்குள்ள என்னடா வேணும்? ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? உங்க பாஸ் யாரு சொல்றா? நான் தான் பாக்குறேன். டேய், விடுடா. விடுடா என்ன? டேய், விடுடா. டேய். ஃபுல்லா மேக்கப் பண்ணிக்க. விளையாடுறீங்களா? இத்தனை நாள் அடைச்சு வச்சுட்டு இப்போ வந்து மேக்கப் போட்டு சொன்ன என்ன அர்த்தம்? ஒழுங்கா சொன்னதை செய். போய் தலைய வர முதல்ல. அதனால முடியாதியா? யாரை அடைச்சு சொன்னு சொல்லு. அதனால பாத்தே ஆகணும். அட பாவீங்களா, என்ன ரூமே மாத்தி வச்சிருக்கீங்க? மினிஸ்டர் வர்றாரா? அவர்தான் உங்களுக்கு எல்லாம் பாஸா? அவர்தான் அடிச்சக்க சொன்னாரா? ஏய், கேள்வி கேட்டு அடி வாங்கி சாகாத. முதல்ல நாங்க சொல்றது செய். இந்த படி. என்னடா இதெல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க? ஏய், எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க சீஃப் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் நாங்க செய்வோம். யாரா உங்க சீஃப்? அந்த ஆளை மட்டும் நான் கண்ணுல பார்த்தேன், கொன்றுவேன் சொல்லிட்டேன். தமிழ் என்ன தமிழ் ஆவேசமா இருக்கீங்க? என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்களா? சத்யா, நீங்க எப்படிங்க? நீங்க தான் பாஸா? இதெல்லாம் உங்க வேலை தானா? வெரி ஸ்மார்ட். ரொம்ப லேட் ஆனாலும் சரியா கெஸ் பண்ணிட்டேன்.
டேய் நான் உன் ஃப்ரெண்டா, உன் பிசினஸ் பார்ட்னர். என்ன போய் ச்சே, இதெல்லாம் பச்சை துரோகம்டா. இது துரோகம் இல்ல தமிழ், விசுவாசம். எது விசுவாசம்? நம்ப வச்சு கத்து இருக்கிறதா? நோ 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 நோ. நான் எதுக்கு உனக்கு விசுவாசமா இருக்கணும்? என் பாஸுக்கு நான் விசுவாசமா இருக்கேன். அப்போ இதெல்லாம் மினிஸ்டரோட வேலை தானா? சாரி தமிழ், எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்றதுக்கு தான் அதிகாரம் இருக்கு. வேற எதுவும் என்னால சொல்ல முடியாது. என்னடா எல்லாருமே துரோகம் பண்ணிட்டு கலைக்கவா சரிங்க? உங்களை சும்மா விட மாட்டேன்டா.